கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு இறைமக்களே, இந்த நாளில் ஒரு பழமொழி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட பழமொழியை குறித்து அந்த அதிகாரத்தின் வாயிலாக நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் முழுமையிலும் ஒரு நிகழ்வு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது என்னவெனில், இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல் மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். நீ உன் புருஷனையும் உன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள். நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் சகோதரிகளின் சகோதரி. உங்கள் தாய் ஏத்தித்தி, உங்கள் தகப்பன் எமோரியன். உன் இடதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை. உன் வலதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சோதோம் உன் தங்கை. ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமலும் அவர்களுடைய அருவருப்புகளின் படி செய்யாமலும், அது மகா அற்ப காரியம் என்கிறது போல, நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய் என்று சொல்லுகிறார். இது அந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய முழு கருப்பொருளையும் உள்ளடக்கிய ஒரு 3 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த பூமியின் மேல் இருக்கிற ஜனக்கூட்டங்களையும் அந்த ஜனக்கூட்டங்களின் நடுவிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த இஸ்ரவேலின் ஜனங்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமின் குமாரத்திகளையும் சமாரியாவின் குமாரத்திகளையும் குறித்து சுட்டிக்காட்டுகின்ற ஒரு பழமொழி இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதையும் விவரிக்க வேண்டுமானால் அது சற்று கசப்பான காரியம். அது மிகவும் பிரசங்கிப்பதற்கும் சற்று அருவருப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. காரணம் என்னவெனில் அது முழுவதும் விபச்சாரம், வேசித்தனம், பரத்தமை ஆகியவைகளை குறித்தே வருகிறது. வேதாகமத்திலே ஆங்காங்கே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட்ட போது அவன் அவளிடத்திற்கு திரும்ப போவானோ? ஆயிலும் அவர் சொல்லுகிறார், தள்ளிவிடப்பட்ட அவளை நீ என்னிடத்திற்கு திரும்பி வா என்று அழைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்ற கருத்துடைய அநேக வேத வாக்கியங்கள் ஏசாயாவிலும் இருக்கிறது. விவாகம் பண்ணினவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் தள்ளிவிடப்பட்டவளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தாயை நான் தள்ளிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? எதனால் நான் கடன்பட்டவனுக்காக அவளை விற்று போட்டேன் என்று கேட்கிற வாக்கியங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கூறி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே தன் புருஷனை விட்டு பல கணவர்களோடு ஓடிப்போன ஒரு பெண்ணை குறித்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதை காண முடியும். இங்கே எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு தாயையும் அவள் பெற்ற 2 குமாரத்திகளையும்
அவர்களுக்கு அருகாமையிலே வாழ்ந்து வந்த அவர்கள் சகோதரிகளையும் குறித்து கூறுகிறார். இன்னும் இதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் முழுமையிலும் அந்த 3 பெண்களுக்கும் பெயர்கள் என்ன என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். தாயின் பெயர் அகோலாள், சகோதரிகளின் பெயர், தாயின் மகள்களாகிய 2 சகோதரிகளின் பெயர் அகோலிபாள், அகோலிபாமா ஆகிய 3 பெயர்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நான் தொடர்ந்து இந்த பகுதியை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை விவரித்துக் கொண்டிருக்கிறபடியினால் இந்த அதிகாரத்தை விட்டுவிட எண்ணினேன். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் முழுவதையும் தொடாமல் அப்படியே விட்டு விலகி 18ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைய செய்தியை கொடுக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனாலும் சற்று மனதுக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்தபடியினாலே நான் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தையும் எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்தையும் ரத்தின சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அதற்காகவே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 44, 45, 46 ஆகிய 3 வசனங்களை எடுத்துக்கொண்டேன். இதில் அந்த 2 அதிகாரங்களுடைய முழு கருத்துக்களும் அடங்கி இருக்கிறது. இங்கே சொல்லுகிறார், இதோ ஒரு பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். நாம் ஊர்களிலே, கிராமங்களிலே கேட்டிருப்போம், நூலை போல் சேலை, தாயை போல் பிள்ளை என்று கேட்டிருப்போம். இது பரவலாக எல்லா இன மக்களிலும், எல்லா மொழி பேசும் மக்களிடத்திலும் சொல்லப்படுகிற ஒரு பழமொழிதான். தாய் பரத்தையாக இருந்தால் அவருடைய பிள்ளைகளும் பரத்தமை கொண்டவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, இருந்தாலும் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். தாய் விபச்சாரியாக இருந்தால் அவளுடைய பிள்ளைகளும் விபச்சாரிகளாகவும் விபச்சாரர்களாகவும் இருப்பார்கள். அல்லது அவளுடைய பிள்ளைகளும் வேசிகளாகவும் வேசிக்கள்ளர்களாகவும் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே உங்கள் தாயை போல மகள், அவள் தாய் ஏன் தள்ளிவிடப்பட்டாள் என்று கேட்டால் வேதாகமத்தில் பதில் சொல்லப்படுகிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் நான் ஏற்கனவே விவரித்திருக்கிறேன். அங்கே சொல்லப்படுகிறது, அவளுக்கு அவளுடைய புருஷனை விட்டு விலகி ஓடி போனவளுக்கு வேற 4 புருஷர்கள் இருக்கிறார்கள், கள்ள புருஷர்கள். அதாவது ஆசை நாயகர்கள் 4 பேர் இருந்திருக்கிறார்கள். ஆகவே தன் உடன்படிக்கையின் கணவனை விட்டு விலகி வேற ஆசை நாயகர்களை பின்பற்றி போயிருக்கிறாள். அவன் அவளை திரும்பவும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறான். அங்கேயும் அவனுக்கு 2 மக்களை, ஒரு பெண் மகளையும் ஒரு ஆண் மகனையும் பெற்றுக் கொடுத்து விட்டு திரும்பவும் வேறு ஒருவனோடு ஓடி இருக்கிறாள். அவளுடைய முடிவு ஓசியா தீர்க்கதரிசியை விட்டு ஓடி போன ஓசியாவின் மனைவியினுடைய முடிவு என்னவாக இருக்கிறது? அவன் சொல்லுகிறான், அவன் சொல்வதல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் சொல்ல ஓசியா சொல்லுகிறான். தேவனாகிய கர்த்தருடைய மனைவியாக இருந்தவள், அதாவது இந்த பூமியின் மக்களினங்கள் அனைவருக்கும் தாயாக இருந்தவள்,
தேவனை விட்டு ஓடி போயிருக்கிறாள். தன் கணவன், இந்த பூமியின் மக்களினங்கள் அனைவருக்கும் தகப்பனாகிய படைப்பாளராகிய கடவுளுக்கு மனைவியாக இருந்தவள் படைப்பின் கடவுளை விட்டு ஓடி போயிருக்கிறாள். காரணம் என்ன? அவள் நினைத்திருக்கிறாள், இங்கே தான் பெண்ணியம் விளையாடுகிறது. நீ படைப்பின் கடவுளாக இருந்தால் என்ன? உலகத்தையே காத்து நடத்துகிற காக்கும் கடவுளாக இருந்தால் என்ன? நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், நான் தான் உன்மேல் அதிகாரம் செலுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஒரு பெண்ணிய மனப்பான்மை அன்றே மனித இனம் தோற்றுவிக்கப்பட்ட அந்த காலத்திலேயே தோன்றியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களை, அங்கே சொல்லுகிறார், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உங்கள் தாயோட வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவிலிருந்தும் விலக்கி போட கடவுள். இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உரிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தர வெளியைப் போலாக்கி அவளை வறண்ட பூமியைப் போல விட்டு அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன். அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகள், அதாவது வேசி பிள்ளைகளானபடியால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன். அவர்களுடைய தாய் சோரம் போனாள், அவர்களை கர்ப்பம் தரித்தவள் இச்சையான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற தன் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள் என்று சொல்கிறார். இதே நிலைப்பாடுதான் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் மற்றும் 23ஆம் அதிகாரத்திலே சுட்டிக்காட்டப்படுகின்ற அந்த 3 பெண்களும் செய்திருக்கிறார்கள். இவைகளை நான் விவரிக்க விரும்பவில்லை, சற்று கடினமான பகுதிதான். ஆனால் விவரிக்கலாம், பொறுத்து கொள்ள மாட்டீர்கள். இன்றைய மக்களினங்கள் அனைத்தும், உலகளாவிய ஜனங்கள் அனைத்தும் முழுவதும் காம இச்சைகளை அடக்க முடியாமல் வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் காம இச்சைகளிலும் மூழ்கி கிடக்கிறார்கள். ஆண்கள் அனைவரும் பெண்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். பெண்கள், பெண்ணியம் பேசுகின்ற பெண்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்கள் எல்லாம் எங்களுக்கு வேலைக்காரர்கள் போல், எங்களுக்கு அடிமைகள் போல். ஏன்? உடல் சுகம் அனுபவிக்க வேண்டுமானால் நாங்கள் சொல்வதை நீ கேட்க வேண்டும், நீ எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்திய புராணங்களும் கதைகள், அதாவது தெய்வீக கதைகள் புராணங்களும் சொல்லுகிறது. என்ன? இந்த பூமி எங்கும் தேவியாக ஆராதிக்கப்படுகிற அந்த மகாதேவியாகிய தியானாள் என்கிற இந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கிற மகாவேசியும் ஒரு கட்டத்திலே தன் கணவனை கீழே தள்ளி அவனுடைய மார்பிலே தன் காலை மிதித்துக் கொண்டு நிற்கிற ஒரு காட்சி நீங்கள் எல்லா கோவில்களிலும் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதுதான் உண்மை. தெய்வீகத்தன்மையே இதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது என்றால், பூமியின் மக்களை குறித்து, மனிதர்களை குறித்து, பெண்களை குறித்து, ஆண்களை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உலகம் சொல்கிறது அவன்தான் ஆதிபிதாவாகிய கடவுள் என்று சொல்லுகிற அந்த பரமசிவனே மகாபத்ரகாளி என்று சொல்லப்படுகின்ற அந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தின் மேல வந்து இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அடிமையாக அவளுடைய கால்களின் கீழ் மிதிக்கப்பட்டு அவனுடைய மார்பிலே அவள் தன் காலை வைத்து மிதித்துக் கொண்டிருக்கிறாள் என்றால் இன்றைய உலகம் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கு சூடு சுவரணை இல்லை, பெண்ணியம், காம இச்சைகள். பெண்களின் கால்களின் கீழ் தங்களை விற்று போட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தன் உலகம் முழுவதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது.
அதைத்தான் இங்கே இந்த வேத வசனம் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் முழுவதுமாக சுட்டிக்காட்டுகிறது. எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் முழுவதுமாக சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இவர்களை மனந்துருமுங்கள், உங்கள் வேசி மார்க்கத்தை விட்டு விலகுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர், படைப்பின் தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார். செவி கொடுக்க ஒரு ஆணும் இல்லை, கீழ்ப்படிய ஒரு பெண்ணும் இல்லை. பக்தி பரவசத்திலே மூழ்கி திளைக்கிற பக்த கோடி ஆவி அபிஷேகம் பெற்ற விபச்சாரிகளும் சொல்லுகிறார்கள், தங்கள் வீட்டிலே தங்கள் கணவனை காலின் கீழ் மிதித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? மேடையிலே ஆடி பாடி துள்ளி குதித்து கண்டவனோடு எல்லாம் குதிக்கிறவளும், பரிசுத்தவாட்டி, தீர்க்கதரிசினி, அப்போஸ்தலிக்க பெண்மணி என்று கூறிக்கொள்ளுகிற பரத்தைகளும் வீட்டிலே கணவனை தங்கள் காலின் கீழ் மிதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மேடையிலே இவர்கள் பரிசுத்தவாட்டிகள், மேடையிலே பரிசுத்தவான், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன், ஆவி அபிஷேகம் பெற்றவன், கர்த்தருடைய கடவுளின் மறுபிறவி என்றெல்லாம் தங்களை சுட்டிக்காட்டிக் கொள்ளுகின்ற இந்த பரத்தையர்கள், ஏசிக்கல்லர்கள் இருக்கிறார்களே, கள்ள பரிசுத்தவான்கள், ஆவி அபிஷேகம் பெற்ற இந்த ஓநாய்கள், இவர்களெல்லாம் மேடையிலே தான் பரிசுத்தவான்கள், வீட்டிலே விபச்சாரிகளின் கால்களின் கீழே அடங்கி கிடக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் இவைகளை அருவருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் முழுமையிலும், எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் முழுமையிலும், ஓசியா 2ஆம் அதிகாரத்திலும், எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும், இன்னும் பல வசனங்களில், ஏசாயா 50ஆம் அதிகாரத்திற்கு பிற்பாடு ஏதோ 2 அதிகாரங்களிலே அந்த வசனம் வரும். வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அநேகம் என்று சொல்லுகிறார். உங்கள் தாயை நான் தள்ளிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு நான் அவளை விற்று போட்டேன் என்று கேட்கிறார். இந்த அதிகாரத்திலே உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும். ஓசியா 2ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களிலே அவர் கடன் வாங்கி கடன் கொடுத்தவனுக்கு கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தேவனாகிய கர்த்தர் தன் மனைவியை தள்ளிவிடவில்லை. ஆனால் அவளுடைய வேசித்தனங்களினால், அவளுடைய ஆசை நாயகர்களை தேடி அவர் போனபடியினால், கணவனை விட்டு பிரிந்து ஆசை நாயகர்களை தேடி ஓடினபடியினால், கட்டில் சுகம் அனுபவிக்க ஓடினபடியினால் அவளை தள்ளிவிட்டேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, இதுக்கு மேல விவரிச்சேன்னா நீங்களும் தாங்க மாட்டீங்க. வேண்டாம், அருவருப்பாக இருக்கும், அசுத்தமாக இருக்கும். ஏனெனில் இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இதுதான் இந்த பூமியின் ஒட்டுமொத்த மக்களினங்களுக்கும் கூறப்பட்டிருக்கிற சாபம். மறந்து விடாதீர்கள். இவைகளிலிருந்து யார் யார் விடுபடுகிறீர்களோ அவர்களே ரட்சிக்கப்படுவீர்கள். காம இச்சைகள், வேசித்தன இச்சைகள், விபச்சார மயக்கங்கள், பரத்தமைகள், இவைகளை விட்டு விடுபடவில்லை என்றால் உங்கள் சரீரமும் உங்கள் ஆத்மாவும் உங்கள் இருதயமும் தீட்டுப்பட்டதாயிருக்கிறது. நீங்கள் அருவருப்புகளால் நிறைந்து சாக்கடை பன்றிகளை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இங்கே சொல்லுகிறார் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம், நீ உன் புருஷனையும் உன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள். யார் இந்த தாய்? அவளை குறித்து தான் சொன்னேன். உங்கள் தாய், பூமியின் மக்களினங்களுக்கெல்லாம் தாய். யார்? பூமியின் ஜீவன் உள்ளோர் எல்லாருக்கும் தாய். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது, அல்லது 2ஆம் அதிகாரத்திலே, 2ஆம் இல்ல 3ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. ஆதியாகமம் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய், பூமியின் மக்களினங்களுக்கெல்லாம் தாய். ஏவாள், அவள்தான் தாய். ஆதாமோடு இருந்து பிள்ளை பெறவில்லை. முதலாவது பிள்ளை ஆசை நாயகனாகிய சாத்தானோடு இருந்து பெற்றாள், காயின். ஆனாலும் சொன்னால், கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயரிட்டாள். யாருடைய பிள்ளை அது? ஆதி முதல் கொண்டு பொய்யனும் பொய்க்கு பிதாவும், ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனுமாயிருந்த வலு சர்ப்பம் என்கிற காட்டு மிருகமாகிய சாத்தானுடைய பிள்ளை காயின்.
அந்த பிள்ளையின் அந்த பிள்ளையின் தகப்பன் எவனோ அவனுடைய குணாதிசயங்களையே அந்த பிள்ளையும் கொண்டிருந்தது. காயின் ஆதாமுக்கு ஏவாளிடத்தில் பிறந்த குமாரன் ஆபேல். அந்த ஆபேல் தேவனாலே ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று அவளுக்கு, அந்த பிள்ளைக்கு ஆபேல் என்று பெயரிட்டாள். அது ஆதாமினாலே ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று அவனுக்கு ஆபேல் என்று பெயரிட்டாள். ஆதாமிடத்தில் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைத்தான் ஆபேல். முதலாவது அவள் யாரை தேவன் என்கிறாள்? தேவனாலே ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று அவனுக்கு காயின் என்று பெயரிட்டாள். தேவனா? தன்னை உண்டாக்கின, தன்னை படைத்த தேவனை மறந்து தனக்கு இச்சகமான வார்த்தைகளை பேசிய, தேவனுடைய கட்டளைகளை மீறி இச்சகமான வார்த்தையை கேட்டு தனக்கு ஆசையை, காம இச்சையை தூண்டிவிட்ட காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் இச்சகமான பேச்சை நம்பி, பொய் வார்த்தைகளை நம்பி இவள் என்ன செய்தாள்? விலக்கப்பட்ட நடுமரத்தின் கனியை புசித்தாள். அதனால் அவள் பெற்ற பிள்ளை, முதலாம் பிள்ளை காயின். அந்த பிள்ளைக்கு அவள் காயின் என்று பெயர் போடும்போது அவள் சொல்லுகிறாள், தேவனாலே ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயரிட்டாள். அவள் யாரோடு உறவு வைத்துக் கொண்டாள்? ஆதாமோடா? இல்லை, காட்டு மிருகமாகிய சாத்தான், காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தோடு. இந்த காட்டு மிருகமாகிய சத்தான் யார்? இவன்தான் தேவ சமூகத்திலே நின்று நானும் தேவனை போல் ஆனேன் என்று சொல்லி தேவனுடைய மனைவியோடு, தன் தாயோடு உடலுறவு வைத்துக் கொண்டு தாயும் மகனுமாக பூமியிலே வெட்டி வீழ்த்தப்பட்டவர்கள், பூமியிலே விழதள்ளப்பட்டவர்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை 19ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். எபேசு பட்டணத்திலே அலெக்சாந்தர் என்பவன் கையமர்த்தி, எபேசியருடைய பட்டணம் மகா தேவியாகிய தியானாளுக்கும் வானத்தில் இருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பரிசாரகியாய் இருக்கிறதை, காவல்காரியாய் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ என்று கேட்கிறானே. அந்த வானத்தில் இருந்து விழுந்த சிலை இந்த தள்ளப்பட்ட தூதன், வெட்டி விடப்பட்ட தூதன். தாயும் மகனும் உறவு கொண்ட போது அங்கிருந்து வெட்டி கீழே பூமியிலே விழ தள்ளப்பட்டவர்கள். அவள் வேறு யாரும் அல்ல, பூமி தாய். நீங்கள் சொல்லுகிறீர்களே பாரத மாதா, மகா பாபிலோன். அவளுக்கு பல பெயர்கள் தெரியுமா உங்களுக்கு? கிரேக்க புராணங்கள், எகிப்திய புராணங்கள், பாபிலோனிய புராணங்கள், சுமேரிய புராணங்கள், மெசபடோமிய புராணங்கள் அனைத்தும் அவளைத்தான் சொல்கிறது. ஒன்று வானுலக பரதீசு என்கிற வானத்துக்குரிய பரலோகம், அது தேவனுடைய உண்மையான மனவாட்டி. பூமிக்குரிய பரதீசு என்கிற அந்த பூமி தேவனுடைய பாதப்படி. அந்த பாதப்படியாயிருந்தவளுக்கு பெயர் ஐசிஸ், அதாவது கண்ணகி. அவளுக்கு பல பெயர்கள் வேதத்திலே சொல்லப்படுகிறது. வேதாகமத்திலே மகாபாபிலோன், வான ராக்கினி, வானத்தின் ராணி. ஏன்னா வானத்தின் ஆகாய மண்டலங்களின் நடுவிலே மகாராணி போல் இருந்தது இந்த பூமி. வானத்தின் ராணி, குயின் ஆஃப் ஹெவன். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்திலும், எரேமியா 7ஆம் அதிகாரத்திலும் 44ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கும் அவளை குறித்து. வானராக்கினி அல்லது வானத்தின் ராணி, குயின் ஆஃப் ஹெவன். இன்னும் பல்வேறு இடங்களிலே எரேமியா 51ஆம் அதிகாரத்திலே மகா பாபிலோன், வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரத்திலே மகா பாபிலோன், சிவப்பான மிருகமாகிய பெரிய சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கிற மகாவேசி, மகாபாபிலோன் எனும் மகாவேசி. கிரேட் டயானா, டயானா என்கிற கிரேக்கர்களுடைய தேவதை. கண்ணகி ஐசிஸ் என்கிற, ஐசிஸ் என்றால் கண்ணகி. ஐசிஸ் என்கிற எகிப்தியர்களுடைய தேவதை. இன்று இந்திய தேசத்திலே பாரத் மாதா என்றும் பத்ரகாளி என்றும் நீங்கள் வழிபடுகிறீர்களே, இவள் வேறு யாரும் அல்ல,
அந்த எகிப்திய ஐசிஸ் கண்ணகிதான். மகாபாபிலோனும் மகாவேசி, அந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கிற அந்த கிரேட் ஆர்டெமிஸ், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் சுட்டிக்காட்டுகின்ற கிரேட் ஆர்டெமிஸ் மகாதேவியாகிய தியானாள், ஆங்கிலத்திலே சொன்னால் டயானாள், எல்லாம் ஒண்ணுதான். டயானா என்றாலும் ஆர்டெமிஸ், தியானாள் என்றாலும் எல்லாம் ஒன்றுதான். ஐசிஸ் என்றாலும் ஒன்றுதான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏசாயா 47ஆம் அதிகாரம் சொல்லுகிற பாபிலோன் குமாரத்தி என்றாலும் ஒன்றுதான். பூமி தாய் வேசியாய் போனாள், காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தோடு உறவு வைத்துக் கொண்டாள், இவள் ஏவாளுக்கு ஒப்பிடப்படுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இவளுக்கு பல பெயர்கள் வேதாகமத்திலே. மகாதேவியாகிய தியானாள், அஸ்தரோத், அசேரா, இவர்கள் 3 பேருக்கும் வெவ்வேறு பெயர்கள் இருக்கிறது. தாய்க்கு பெயர் டயானா, தியானாள், மகாபாபிலோன், வானராக்கினி அல்லது வானத்தின் ராணி என்றெல்லாம் பெயர். அவளுடைய பிள்ளைகள், இவளுடைய உங்கள் தாயின் குமாரத்திகளாகிய தாயின் மகள்களாகிய 2 பேருக்கு அஸ்தரோத், அசேரா என்று பெயர். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்திலே தாய்க்கு அகோலாள் என்றும் மகள்கள் 2 பேருக்கும் அகோலிபா என்றும் அகோலிபாமா என்றும் பெயர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. புரியுதா? இந்த உலகம் பேசி மார்க்கத்திலே, விபச்சாரத்திலே விழுந்து கிடக்கிறது. கிறிஸ்தவமும் அதற்குள்ளே தான் படுக்கை வைத்திருக்கிறது. சத்திய மார்க்கம் வேசி மார்க்கமாய் போயிற்று. சத்திய மார்க்கம் என்றால் என்ன? கிறிஸ்தவம், கிறிஸ்து மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி. தேவனை விட்டு விலகி வந்த இறைமக்கள் கூட்டம் தேவ சமூகத்திலே போகிறதற்கு வழி காண்பித்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மதத்தை உருவாக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய வழி, அவர் காட்டின அந்த வழியை பின்பற்றினவர்களுக்கு அந்தியோகியா பட்டணத்திலே கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவம் என்றால் பூமியில் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவனிடத்திலே, படைப்பின் தேவனாகிய கர்த்தரண்டையிலே செல்ல வேண்டும். வானுலக பரதீசாகிய பரலோகத்தை சென்றடைய வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்கு. ஆனால் கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கான்ஸ்டன்டைன் என்கிற பேரரசன் ரோம பேரரசை ஆளுகை செய்த காலத்திலிருந்து இந்த கிறிஸ்தவம் அரச மதமாக மாறி வேசி மார்க்கமாய் போயிற்று. சத்திய மார்க்கம், ஜீவனின் மார்க்கம், உண்மையின் மார்க்கம் வேசி மார்க்கமாய் போயிற்று. அன்று முதல் இன்று வரை கிறிஸ்தவம் முழுவதும் இன்று ஆவி உலகத்தின் அனைத்து பிசாசுகளின் ஆவிகளாலும் நிரம்பி இருக்கிற கிறிஸ்தவம். பரிசுத்த ஆவியினால் அல்ல இவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். இங்கே யார் எடுத்தாலும் கிறிஸ்தவனா, ஊழியக்காரனா, ஊழியக்காரியா, கிறிஸ்தவ விசுவாசியா, நான் ஆவி அபிஷேகம் பெற்றவன், நான் அந்நிய பாஷை பேசுகிறவன், நான் மறுபடி பிறந்தவன் என்று கூவுகிற இந்த ஓநாய் கூட்டம், இந்த வேசி பிள்ளைகள் அனைவருமே பிசாசுகளின் ஆவிகளால் நிறைந்திருக்கிறார்கள். அதனால் தான் வேதம் இன்றைய கிறிஸ்தவத்தை வேசி மார்க்கம் என்று அன்றே அழைக்கிறது. சத்திய மார்க்கத்தை வேசி மார்க்கமாய் மாற்றி போட்டார்கள். கான்ஸ்டன்டைன் பேரரசன் காலத்திலேயே, ரோம பேரரசன் கான்ஸ்டன்டைன் காலத்திலேயே அரச மதமாக மாற்றப்பட்டு பாபிலோனிய தேவதைகளும், கிரேக்க தேவதைகளும், எகிப்திய தேவதைகளும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளே ஊடுருவி விட்டார்கள். இவர்கள் அனைவரும் வேசி பிள்ளைகள். அது இன்று வேசி மார்க்கமாய் ஊடுருவி மர்மலர்ச்சி பெற்றிருக்கிறது. நீங்கள் நம்புகிறது போல கிறிஸ்தவத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இன்று வரை ஊற்றப்படவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி திருச்சபையிலே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த 40ஆம் நாளிலே, 50ஆம் நாளிலே, பெந்தெகோஸ்தே 50ஆம் நாள் பண்டிகை என்று
பரிசுத்தாவியானவர் முன்மாரியாய் ஊற்றப்பட்ட அந்த சபை 2 நூற்றாண்டுகள் பரிசுத்தமாய் சத்திய மார்க்கமாய் இருந்தது என்று கான்ஸ்டன்டைன் பேரரசன் காலத்திலே அரச மதமாக ரோமர்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்களுடைய விபச்சார மார்க்கமாய் கிறிஸ்தவம் மாறியதோ, அன்றிலிருந்து இன்று வரை அது வேசி மார்க்கமாய்த்தான் இருக்கிறது. சாத்தானுடைய வாய்க்குள்ளே, வலி சர்ப்பத்தின் வாய்க்குள்ளே இன்றைய சபை இருந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே விழுந்து கிடக்கிறது. அதை நீங்கள் சற்று திருத்தி எடுத்துக் கொண்டீர்கள் என்றால், கிறிஸ்தவ மார்க்கம் பலி சர்ப்பத்தின் கருநாக சர்ப்பமாகிய நம் மகாவேசியினுடைய கால்களின் கீழ் மிதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஆவி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறீர்கள். உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லவே இல்லை. சத்தியமாக சொல்லுகிறேன், ஆணையிட்டு சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே எந்த ஒரு பிரேமானி கிறிஸ்தவனிடத்திலும் பரிசுத்த ஆவி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் பின்மாரி மலையாய் ஊற்றப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டால் அன்றி பின்மாரி மலையாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியின் ஜனங்களிடத்தில் இறங்க முடியாது. அவர் இறங்குகின்ற போது இந்த மகா பாபிலோன் எனும் மகாவேசி அழிந்து போயிருக்க வேண்டும். அவள் இந்த பூமியின் அலைகளை விட்டு துரத்தப்பட்டிருக்க வேண்டும். மண்ணோடு மண்ணாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிற்பாடு இந்த பூமியின் மண்ணிலிருந்து, இந்த இந்திய தேசத்தின் மண்ணிலிருந்து அவளுக்கு 108 கோவில்கள், கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை 108 பகவதி கோயில்கள் இருக்கிறது. அந்த கோவில்களின் பிடிமண் எடுத்து 108 இடங்களில் இருந்து பிடிமண்ணை எடுத்து ஒரு மரக்காலுக்குள்ளே வைத்து நாரைகளுக்கு ஒப்பான 2 ஸ்திரீகள், 2 நாடுகள். சகரியா 5ஆம் அதிகாரத்திலே படித்து பாருங்கள். அங்கே இருக்கிறது. வேதாகமத்தில் இல்லாத காரியம் அல்ல. இந்த மகாவேசியை இந்திய தேசத்தின் மண்ணிலிருந்து 108 கோவில்கள் இருக்கின்ற அவளுக்கு கட்டப்பட்டிருந்த 108 கோவில்கள் தரைமட்டமாகிவிடும். அந்த 108 கோவில்கள் இருந்த இடங்களிலிருந்து பிடிமண் எடுத்து மரக்காலுக்குள்ளே அடைத்து வானத்துக்கும் பூமிக்குமாக சினேயார் என்கிற தேசத்திலே மகாபாபிலோன் எனும் பழைய பாபிலோனிலே அவளுக்கு கோவில் கட்டுவார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பு பரிசுத்தாவியான ஊற்றப்படும் காலத்திற்கு முன்பு இவளுடைய கோட்டம், இவளுடைய ஆவி, இவளுடைய பிசாசு 33 கோடி தேவர்களின் விபச்சாரம் இங்கே ஒழிக்கப்பட்டாக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் நம்பி இருப்பது கிறிஸ்தவம், நீங்கள் காண்கிற கிறிஸ்தவம், நீங்கள் காண்கிற அபிஷேகம், இங்கே கொக்கரித்துக் கொண்டிருக்கிற ஆவி அபிஷேகங்கள் எல்லாம் அந்நிய ஆவிகள், அசுத்தாவிகள், பிசாசுகளின் ஆவிகள், வேசித்தன ஆவிகள் என்பதை ஆணித்தரமாக உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்கே சொல்லுகிறார் அவர், நீ உன் புருஷனையும் உன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள், நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் சகோதரிகளின் சகோதரி. யாரை பார்த்து சொல்லுகிறார்? நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறீர்கள், கூவுகிறீர்களே. நாங்கள் ஆவி பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், மறுபடி பிறந்தவர்கள், பரிசுத்தவான்கள் என்று கூவுகிறீர்களே, பரிசுத்தவாட்டிகள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். எருசலேம் குமாரத்தியை பார்த்து சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் குமாரத்தியை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் யாரை போன்றவர்களாம்? உன் அருகாமையில் இருக்கிற சமாரியா குமாரத்தியை போன்றவர்கள். கானானியர்களோடு, ஏவியர்களோடு, ஆவியர்களோடு, பெர்சியர்களோடு அருவருப்பானதை செய்த கலப்பினம் வாழ்ந்த சமாரியர்களால் ஆராதிக்கப்பட்ட இந்த கானானிய தேவதைகளின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார், சகோதரிகள் என்று சொல்லுகிறார். உன் அருகிலே இருந்த, உன் இடதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சமாரியாவின் தமக்கை, உன் அக்கா யார்? சமாரியா, அகோலிபாமா அல்லது அகோலிபாள். உன் இடதுபுறத்திலே குடியிருந்தவள் யார்? தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சோதோம், உன் தங்கை. சோதோம் குமாரா வேசித்தனத்தினால் அளிக்கப்பட்டது. ஆணும் பெண்ணும், ஆண்களும் ஆண்களும், பெண்களும் பெண்களும் தங்களுக்குள்ளே விபச்சாரம் செய்தபடியினால் முறைகேடான விபச்சாரம் சோதோம் குமாரா அளிக்கப்பட்டது. லோத்து நாட்களிலே மறந்து விடாதீர்கள்.
நோவாவின் காலத்திலே வானத்திலிருந்து விழுந்த 33 கோடி தேவதூதர்கள் பூமியின் மனுஷ பெண்களோடு உடலுறவு வைத்துக் கொண்டார்கள். அதனால் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. மறந்து விடாதீர்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களிடத்திலே குடியேறி இருக்கிற ஆவிகள் எல்லாம் பரிசுத்த ஆவி அல்ல, அசுத்த ஆவிகள், வேசித்தன ஆவிகள், விபச்சார மயக்கத்தின் ஆவிகள், காம இச்சைகளின் ஆவிகள், வழி தப்பி திரிய பண்ணுகிற வேசித்தன ஆவிகள். மறந்து விடாதீர்கள் கிறிஸ்தவர்களே, உங்கள் அருகில் இருக்கிற அனைத்தும் எல்லாம் உங்கள் சகோதரிகள், உன் கணவனையும் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகளையும் அருவருப்பாக்கி விட்டுவிட்டு ஓடுகிறீர்களே அடுத்த புருஷனை நோக்கி. அப்படிப்பட்ட விபச்சாரிகளின் சகோதரி நீ என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவத்துக்குள்ள இல்லை. புருஷன் இருக்கிறான் மலை போல, பாஸ்டர் கூட படுக்கிறான். 24 மணி நேரம் அவன் காலையில் தான் கிடக்கிறான். ஏய்யா, இதான் கிறிஸ்தவமா? இது சத்திய மார்க்கமா? எந்த நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவை தூசிக்கிற கிறிஸ்தவர்களே, அழிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பாவிட்டால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நான் இந்த செய்தி இதுக்கு மேல எடுக்கல. ஏன் தெரியுமா? பேச தெரியாம இல்ல. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திற்கும் எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்திற்கும் எழுத்தின்படி வார்த்தைகளின்படி வியாக்கியானம் கொடுத்தால் ஒரு கிறிஸ்தவனும் தாங்கிக் கொள்ள மாட்டாய், ஒரு கிறிஸ்தவ பொண்ணும் தாங்கிக் கொள்ள மாட்டாய். எனக்கு கிறிஸ்தவமே, இன்றைய கிறிஸ்தவமே வேண்டாம் என்று ஓடுவாய். வேதாகமம் இப்படி கற்பிக்கிறதா என்று. ஏன்னா நீங்க ஆயுஸ்லையும் இதையெல்லாம் படிச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. தேவன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். சத்திய மார்க்கம் பேசி மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. சத்திய மார்க்கம் என்றால் கிறிஸ்துவின் வழி, கிறிஸ்துவின் மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி, கிறிஸ்தவ மார்க்கம் என்றால் கிறிஸ்துவின் வழி. கிறிஸ்துவின் வழியாகிய கிறிஸ்துவின் மார்க்கம், அதுவே சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன நீ நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் வழியாக பயணித்தாக வேண்டும். கிறிஸ்துவின் ரத்தத்தினால், கிறிஸ்துவின் ஆவியினால் நீ மறுபடி பிறந்தாக வேண்டும். இல்லை என்றால் பிதாவின் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் உனக்கு இல்லை. கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்படாத மகா பாவிகளே, விபச்சாரிகளே, வேசிக்கள்ளர்களே, நீங்கள் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள்? நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவி எது? உலகத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கிற காம இச்சைகளின் ஆவிகள், வழிதப்பி தெரியப்படுகிற வேசித்தன ஆவிகள், பொல்லாத ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், பொய்யின் ஆவிகள், பொருளாசையின் ஆவிகள், காம இச்சைகளின் ஆவிகள், இவைகளுக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்து கொண்டே நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறீர்களா? உங்களுக்கு அழிவு இதோ வந்து கொண்டிருக்கிறது. மகா அருகில் வந்துவிட்டது, வெகு அருகில் வந்துவிட்டது. மனம் திரும்புங்கள். இல்லையேல் நீங்கள் ஆராதிக்கிற ஆவிகளோடு, அந்நிய தேவர்களோடு, தேவிகளோடு குப்பை மேடாக மாற்றப்படுவீர்கள், மண்ணோடு மண்ணாக்கப்படுவீர்கள். மறந்து விடாதீர்கள், மனம் திரும்புங்கள். ஆகவே ஒன்றை கூறுகிறேன். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தையும் 23ஆம் அதிகாரத்தையும் நான் விவரிக்க மாட்டேன். நீங்கள் அதனால் நினைத்துக் கொள்ள வேண்டாம், இவனுக்கு அதை விவரிக்க இவனால் முடியாது, விளக்கம் தெரியாது என்று சொல்ல வேண்டாம். மகா கேடுள்ளதாயிருக்கும். நான் விட்டுவிட்டு அடுத்த செய்தி எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்திலிருந்து தான் துவக்கப் போகிறேன். 16ஆம் அதிகாரத்தையும் 17ஆம் அதிகாரத்தையும் விட்டுவிடுகிறேன். பிற்பாடு 23ஆம் அதிகாரத்தையும் விட்டுவிடுவேன். அதன் ரத்தின சுருக்கமாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மன விருப்பமுள்ளவர்கள் கேளுங்கள், கேட்கிறவர்கள் மனம் திரும்புங்கள். இன்றைய கிறிஸ்தவ மார்க்கம் என்கிற கிறிஸ்தவ மதம் என்கிற வேசி மார்க்கத்தை விட்டு விலகி கிறிஸ்துவின் வழியை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக கிறிஸ்துவின் ரத்தம் உங்களிலே தெளிக்கப்பட, அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலமும் ஜீவ தண்ணீருமாகிய கிறிஸ்துவின் ஆவியும் கிறிஸ்துவின் ரத்தமும் உங்கள் பாவ இருதயங்களை, பாவ சரீரங்களை கழுவி சுத்திகரிக்கிற போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியாயிருக்கிறவர் உங்கள் மேல் பின்மாறி மழையாக, வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவராக உங்கள் மேல் இறங்கி வருவார். அப்பொழுது நீங்கள்
கிறிஸ்துவை போலாவீர்கள், கிறிஸ்துவின் மக்களாவீர்கள், தேவனுடைய மக்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகளாவீர்கள். அப்பொழுது நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் சத்திய மார்க்கத்தாராக வாழத் தொடங்குவீர்கள் என்று சொல்லி, இல்லை என்றால் அழிவை சந்திப்பீர்கள், நித்திய ஜீவனை அல்ல நித்திய மரணத்தை சந்திப்பீர்கள் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.